வணக்கம். டிஎஸ்டிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், கிங்டம் கண்ட்ரிஸ் டிஸ்கஷன், வேர்ல்டு லீடர்ஸ் டிஸ்கஷன், டாக்டர் கிளாஸ் டிஸ்கஷன், ஸ்டாட்டஸ் டிஸ்கஷன், கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன். ஓகே, இன்ஃபர்மேஷன். முதலாவது ஸ்டூடியோ டிஸ்கஷன். ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, நந்திபுரம் மூவி புக் பண்ணுறப்போ சரி ஓகே எப்பவும் போல் ஒரு மூவி புக் பண்ணுறோம் அப்படி தான் நினச்சேன். ஆனாலும் யதார்த்த ரீதியாக ஒரு நல்ல ஒரு பதம், உண்மையிலுமே பைபிள் அப்படின்றது ஒரு படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் தான். ஓகேனா அதில் அவ்வளோ விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இந்த ஆதாமும் ஏவாளும் அந்த மரத்தோட கனியை சாப்பிட்டாங்க. அந்த கனியை சாப்பிட்ட வித்தின் செகண்ட்ஸ்லேயே அவங்களுடைய எல்லாமே பதமும் மாறிடுச்சு. அதனால் அதுக்கப்புறம் இங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆதாம் ஏவாளோட சந்ததியினர் தான். அந்த நோவா கூட பார்த்திங்கன்னா அந்த ஆதாம் ஏவாளிலேருந்து வந்தவங்க தான். ஓகே, அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்தார். அதுக்கப்புறம் அந்த கனியை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இருந்த ஆதாம் ஏவாளுக்கு உண்டான ஒரு பதம் இருந்துச்சு. அந்த பதத்தை அவர் செஞ்சு கொடுத்தாரு. இப்போ அந்த பதத்தில் இருக்கிறவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஓகே, அதாவது ஒரு லூப்பை அவர் ஏற்படுத்திட்டார் ஆண்டவர் வந்துட்டு. ஓகே, அதனால் யதார்த்த ரீதியாக நிறையவே மாறுதலையான ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, அதனால் ஓரளவு எல்லாருமே ஓரளவு நேர்த்தி பண்பு அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு அப்படின்றது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயந்தான். ஓகே, சரி, யதார்த்த ரீதியாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, அப்ராட் கண்டிஷனுக்காகட்டும், மொத்தத்தில் ஒரு நல்ல பதத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, சரி, அடுத்து ஒரு தகவல். அதாவது நம்ம என்ன பதத்தில் இருக்கோம் அப்படின்றது நம்ம அப்பப்போ தகவல் சொன்னால் மட்டும்தான் புரியும். ஒருவேளை நம்ம தகவல் சொல்லலை அப்படின்னா புரியாது. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஜாம்பிஸ் கூட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்குன்னு வச்சுங்க. அந்த ஜாம்பிஸுக்கு எங்கே போகிறாங்க எங்கே வராங்க அப்படின்றதுல நம்ம ஒரு டாக்டராக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, திடீர்னு கடிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகிறது அப்படின்ற மாதிரிலாம் நிறையா விஷயம் நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அந்த வகையில் என்ன தகவல் அப்படின்னா, இந்த கரப்பாம்பூச்சி காலையில் பேசுகிறப்போ நல்லா பேசணும். நைட்டானதுன்னா அவன் புத்தி காட்ட ஆரம்பிக்கிறான். அவன் என்ன சொல்ல வர்றான்னா, அண்ணா நீலாம் பொழைக்கக்கூடாது, நானே பொழைச்சிக்கிறேன், உனக்கெல்லாம் நான் எங்கேயுமே செஞ்சு தரமாட்டேன், என்ன நீ வேணால் தோதுப்பார் அப்படின்றான். ஃபேமிலி அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க அப்படின்றது சரியாக தான் இருக்குது. அதனால் போதும், மாயனுக்காக தோது பார்க்க போய் இவனுக்காக பாருங்கள், இன்றைக்கி காலையில் ஸ்டூடியோலாம் தோது பார்த்துட்டு இவனுக்காக டைம் ஒதுக்கி நீ அப்லோட் செஞ்சு இவனுக்கெல்லாம் தோது பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில் நைட் ஆனதுன்னா யார் என்ன கேட்க போகிறா அப்படின்னு நினச்சிட்டு நம்மளுக்கே நெகட்டிவாக நடந்துக்கிறான். இவங்கிட்ட நான் என்ன 1 கோடி ரூபா கடனை வாங்கிவிட்டேன். வண்டி டீவு எடுத்து கொடுத்தான். அந்த வண்டி இவன் தான் ஓட்டிகிட்ருக்கான். இப்போ நானாக ஓட்டிகிட்ருக்கேன். அடுத்து 100 ரூபா கொடுத்ததெல்லாம் கணக்கு பார்க்குறான். அன்றைக்கி நான் 100 ரூபா கொடுத்தேன்ல, அது என்ன திருப்பி தரல, நான் எப்படி உனக்கு காசு தருவேன் அப்படின்றான். கொடுமை. இத்தனையும் கூட பிறந்த தம்பி, இவனுக்காக நான் கோடியாக எவ்வளோ வகையில் தோது பார்த்துருக்கேன். இவனோட உணர்வு நிலையும் பாருங்கள், என்ன நிலையும் எப்படி இருக்குது. சரி, என்ன தான் தீர்வு அப்படின்னா, ஆசிரமத்துக்கும் ஒரு தோதும் ஆகாது போல்ற மாதிரியான ஒரு பதத்தில் தான் இவன் இருப்பான் போல் இருக்கு. அதனால் ஆசிரமத்தில் எவ்வளோ சொன்னேன், இவனை தோது பாருங்கன்னு, இவன் தோது பார்க்கல. சரி, என்ன தான் தீர்வு அப்படின்னா, ஆசிரமம் வந்துட்டு தடை செய்யப்படக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்குது. அதனால் மொத்தத்தில் உலகத்தில் 201 நாடு இருக்குது. ஓகே, எல்லா நாட்டிலையுமே தடை செய்யப்படுது. தமிழ்நாடு அரசு சார்பாக ஈஷா ஃபவுண்டேஷன் எல்லா ப்ராஜெக்ட்டும் கேன்சலு. ஓகே, டெபாசிட் ரெசிப்ட்லாம் கேன்சலு, கொடுத்த எல்லா செக்குமே கேன்சலு. ஓகே, இப்போ ஜூலை மாதம் செக்கு கொடுத்துருக்குன்னா இதுவுமே கேன்சலு, அடுத்த மாதமும் கேன்சல். போங்க, நீங்களே எங்கேயாவது தோது பார்த்துக்குங்க. ஓகே, அடுத்து இனிமேல் கரப்பாம்பூச்சிக்கு ஜேஎம் தேவ் குரூப்ஸ் கம்பெனியில் இருந்தோ, ஸ்டூடியோவில் இருந்தோ, தேவ் ஃபவுண்டேஷனில் இருந்தோ எந்த விதமான காசும் 1 ரூபா கூட அவனுக்கு கிடைக்கக்கூடாது. ஓகே,
இப்போ தான் புரியுது ஏன் காட் முருகன் உயில் வந்து மாற்றி எழுதி வச்சுருக்காரு அப்படின்னு. இவங்கெல்லாம் இப்போவே இப்படி இருக்கிறான். இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கே அவனுக்கு என்ன எதுவுமே தெரியாது. இப்போவே வந்துட்டு இவ்வளோ சுகராக இருக்க. நாளைக்கெல்லாம் இவன் சம்பாரிச்சிட்டான்னு வச்சிங்க, எங்கள் அண்ணனை யாரும் தெரியாதுங்க அப்படிமா. அதனால் இவனுக்கெல்லாம் எந்த காசும் கொடுக்கக்கூடாது. ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காங்க. அதனால் இவங்கள தோது பார்க்குறதுன்றது நமக்கு தோதாகாது. அதனால் இந்த கரப்பான்பூச்சிக்கு எந்த விதமான ஃபண்டுமே கம்பெனிலேருந்தோ ஃபவுண்டேஷன்லேருந்தோ ஸ்டூடியோவிலேருந்தோ தோது பார்க்குறது அப்படின்றது சரி கிடையாது. இப்போ தான் புரியுது ஏன் மெட்ராஸ்லேருந்து இவனை துரத்தி விட்டாங்க அப்படின்னு. உண்மையாலுமே பண்பு நிலையே சரியில்லை. ஏன்னா இவன் காசு எடுத்து கொடுக்குற மாதிரி இவன் அவ்வளோ இது பார்த்திக்கிறான். இவன் போயிட்டு ஒரு எங்கள் அண்ணன் தாங்க கொடுத்துரும் அப்படிங்க, வேலைக்கு போகிறாராம்மா, கொஞ்சம் காசு கேட்குறாங்க கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கே தயங்குறான். ஐயோ வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டானா, நம்ம கூட்டிகிட்டு வந்த கேரக்டர் இவனை கூட்டிகிட்டு போயிட்டானா, இவன் ஒரு வேளை தோது பார்த்துட்டு எப்படிலாம் நினைக்கிறான் பாருங்கள். நான் ஒரு கல்யாணம் பண்ணி நல்லா இருக்குன்னு கூட நினைக்க மாட்டேங்கிறான். இவன் உலக அழகி ஐஸ்வர்யா ராயை கூட்டிகிட்டு வந்துட்டான். நான் வந்து அந்த வாலி படம் பார்த்துட்டு இவன் டார்ச்சர் பண்ணுறான். என்னென்னமோ நினச்சிக்கிறான் பாருங்கள். அதனால் நாளைக்கு காலையில் அவன் வேலைக்கு வருவான் ஆசிரமத்தில். நான்லாம் அவனை காப்பாற்ற மாட்டான். ஓகே, நீங்களே அவனை என்ன எதுன்னு தோது பார்த்துக்குங்க. ஓகே, சத்குரு நீங்களாம் ஸ்டூடியோவில் நாட் அலோடு. ஒரு மூவியில் கூட நீங்கள்லாம் உங்களெல்லாம் தோது பார்க்க மாட்டேன். அதெல்லாம் தோதாகாது. ஏன் அப்படின்னா ஒரு பானை சொத்துக்கு ஒரு நெல் பதம் அப்படிம்பாங்க. அதனால் ஏதோ ராங்காக இருக்குது. அதனால் ஒட்டுமொத்த ஆசிரமமே தடை செய்யப்படுது. ஓகே, அடுத்து இந்த பைத்தியக்காரன் இந்த கரப்பாம்பூச்சி தான் தோது பார்க்குற. அப்படி இந்த ஆளுக்கு நான் வந்துட்டு தோது பார்த்துட்ருக்கனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஓகே, இந்த ஜெர்மனி நாடு எந்த வகையிலையும் பிரயோஜனம் இல்லை. 2ஆம் உலக போர் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்குமே சல்லி பைசா பிரயோஜனம் இல்லை. என்ன அவங்க யோசிக்கிறாங்க, யாரும் வந்து உங்களை காப்பாற்ற மாட்டாங்க இந்த நாட்டில். உங்கள் அப்பா மட்டும்தான் உங்களுக்கு வந்து காப்பாற்றும். என்னத்தை போய் காப்பாற்றுறாரு? ஒன்றும் காப்பாற்றலை. ஊர் பூரா கடனை வச்சுருக்காரு. நாளைக்கே பொட்டுன்னு போயிட்டா கூட ஊர் பூரா கடன் தான் இருக்குது. அவர் தூக்கிட்டு போகணுன்னா கூட கடன் வாங்கி தான் தூக்கிட்டு போகணும். ஓகே, அதுதான் ஒரு விஷயமா இருக்குது. கரப்பாம்பூச்சியை பொறுத்த வரைக்கும் அவன் இங்கே காசு கேட்டால் கொடுப்பாங்க, தூக்கிட்டு போய் பறிச்சு போடுவாங்க. அப்படி அவன் நினச்சிட்ருக்கிறான். அதனால் நானும் கூட யோசிச்சுருக்கேன், இவ்வளோ கடன் இருக்குது, இவங்களெல்லாம் எந்த வகையிலும் பிரயோஜனப்பட மாட்டேங்கிறாங்க. ஆபத்து என்றைக்கா இருந்தாலும் டேஞ்சர் ஜோனு. ஓகே, அதனால் இவங்கள தோது பார்த்து அந்த ஒரு மாடுலேஷனை நம்ம ஒவ்வொரு வகையிலும் தோது பார்க்குறதுன்றது நிச்சயமாக நமக்கு தோதாகிறது சிரமம்தான். ஓகே, அதனால் நிறையா மாற்றுத்தீர்வை கண்டுபிடிக்கணும். ஓகே, அதனால் யதார்த்தமான ஸ்டேட்டஸ் அப்படின்றது ஒரு பதம். ஓகே, அப்போ தான் நம்ம அடுத்த லெவல் சரி ஓகே இந்த ஸ்டேட்டஸில் நம்ம வந்துட்டு இந்த நிலமையில் இருக்கிறோமா, ஓகே இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத நம்ம ஒரு பதமாக யோசிக்கணும். நான் கிட்டத்தட்ட 365 நாளும் வீடியோ கேம்ஸ் புக் பண்ணுவேன். ஓகே, எனக்கு அந்த அளவு பதம் ஓகேவாகும். அதே மாதிரி ஸ்டூடியோவிலையும் எல்லா நாளுமே நான் வந்து மூவிஸை தோது பார்ப்பேன். ஓகே, ரெகுலராக என்ன ஆக்டிவிட்டீஸாக நான் எல்லாமே தோது பார்ப்பேன். ஆனால் தடை இல்லாமல் வேக வேகமாக முன்னேறி போகணும். ஓகே, இந்த பதமெல்லாம் பத்தாது, இன்னும் வேக வேகமாக முன்னேறி போகணும். இந்த மூவி புக் பண்ணும்போது கூட நிறைய பேர் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நாங்களாம் பார்த்திங்கன்னா மூத்த குடிமக்களாக இருக்கிறோம், உங்களோட ஒவ்வொரு மூவியும் அருமையாக இருக்குது, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லைஃப் டைம் கிடச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. நானும் அது சம்மந்தமாக ரிசர்ச் பண்ணேன். ஏன் வந்துட்டு மனித வாழ்வியலானது 100 வருஷம் 120 வருஷம் இருக்குது, ஏன் 150 வருஷம் ஒரு 300 வருஷம் 400 வருஷம் ஏன் வந்துட்டு அவ்வளோ லைஃப் டைம் அப்படின்றது ஏன் ஒரு கொஸ்டினாக இருக்குது? அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க. இதெல்லாம் ரிசர்ச் செஞ்சுட்டு தான் இருக்கேன். அதுக்குண்டான ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30% ரிசர்ச் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னும் ஓரளவு ரிசர்ச் நான் செய்யணும். ஓகே, எதுக்காக இந்த தகவல் சொல்கிறேன் அப்படின்னா, லைஃபோட எண்டில் இருக்கிறவங்க என்னுடைய பதத்தை புரிஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்ச நாள் உங்களுக்காக நாங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ தவிக்கிறாங்க. அவங்க உணர்வு நிலையெல்லாம் எனக்கு புரியுது. இருந்தாலும் நான் உங்களுக்காக படிப்படியாக தான் தோது பார்க்குறதுன்றது தான் எனக்கு தோதாகும். ஏன்னா என் ஃபேமிலியே எனக்கு நான் சப்போர்ட் கிடையாது. ஓகே, கரப்பாம்பூச்சி எனக்கு சப்போர்ட் கிடையாது. யார் என் ஃபேமிலி அந்த மாதிரி இருக்குது. ஓகே, கூட இருந்தே குழி பறிக்கிறாங்க. ஓகே, அதனால் நான் ஒவ்வொரு ரிசர்ச்சுமே பொறுமையாக தான் தோது பார்க்கணும். ஓகே, ஆனாலும் உழைப்பு அப்படின்றது தான் நம்ம வாழ்வியலை வந்து நம்ம மேன்மை நிலைக்கு கொண்டு போகும் அப்படின்றது தான் யதார்த்தமான ஒரு உண்மை. ஓகே,
அதனால் என்னோடய ஸ்டேட்டஸ் நான் சொல்லிட்டேன். எனக்கு ஏதாவது பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறீங்க ஒரு தீர்வை கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஓகே. ஏன் அப்படின்னா ஸ்டூடியோவில் வந்துட்டு நான் நிறையா மூவி புக் பண்ணுவேன்னா ஆர்டிஸ்ட்டுக்கு வந்துட்டு அவங்க ஒரு படத்தில் தான் இருக்காங்க. அவங்க அது நமக்கு எதாவது கேஷ் கொடுத்தாங்கன்னா எனக்கு ஒன்றும் தெரிவிக்க ஸ்டூடியோ ஒர்க்கே நம்ம ஓரளவுக்கு தொடர்ச்சியாக தோது பார்க்கலாம். இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு படத்தில் தோது பார்த்து அதுக்கப்புறம் நான் நேரில் சந்தித்து அதுக்கப்புறம் நான் அவங்களோட படத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் தோது பார்க்குறதுக்கு நீ எவ்வளோ நாள் ஆகுன்றது ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஓகே. அதனால் ஃபேமிலி ஆனது அவ்வளோ பாசம் அவ்வளோ நேசம் அப்படிலாம் கிடையாது. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா என்னையே மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஸ்டேட்டஸில் தான் இருக்காங்க. ஓகே. அதனால் டேஞ்சர் ஜோனு தான். நிச்சயமாக 100% டேஞ்சர் ஜோனில் தான் நான் இருக்கேன். ஓகே. அதனால் இப்போதைக்கு எனக்கு ஒரு வேலை வேணும். வேலையெல்லாம் இருக்குது. அது கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுக்கணும். அதுக்கு தான் தோது பார்த்தேன். ஆனால் அந்த கரப்பாம்பூச்சி நமக்கு தோதும் அமைச்சு தர மாட்டேங்கிறான். நீ வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டுன்னா அப்போ நான் எங்கே போகிறது? நீலாம் வேலைக்கே போகக்கூடாது. நீலாம் கடைசி வரைக்கும் இப்படி தான் சித்திரவதை அனுபவிக்கணுன்றான். கொடுமைப்படுத்துகிறாங்க. இப்படிப்பட்ட எண்ணம் வச்சுருக்கிறவனுக்கு நான் மட்டும் ஏன் ஆசிரமத்தை தோதாக அமைச்சு கொடுக்கணும்? இவன் நினச்சிருப்பான் யார் என்ன கேட்க போகிறா, நம்ம உணுப்பாக இருக்கோம், நான் படித்தேன் வேலைக்கு போகிறேன் சம்பாதிக்கிறேன், யார் என்ன இது கேட்க போகிறா அப்படின்னு இவன் தான் உணுப்பாக நினச்சிட்ருக்கிறான். ஓகே. அது இந்தியாவை தவிர மற்ற எந்த உலக நாடுகளுக்கு போனாலும் எனக்கு பயங்கரமான செல்வாக்கு இருக்குது. ஓகே. இன்னும் இங்கே இருக்கக்கூடிய அரசியலமைப்புனால் ரியாலிட்டி கேஷ் அப்படின்றது கொஞ்சம் காலதாமதமான ஒரு நிலையாக இருக்குது. ஓகே. அதனால் ஃபேமிலி ஸ்டேட்டஸ் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். எனக்கு ஏதாவது ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும். ஓகே. ஆனால் நீங்கள் என்ன டைரக்டர் சார் தீர்வு நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா சென்னையில் ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நிறைய சீரியல் புக் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு அதாவது இந்த மீடியா அப்படின்றது பயங்கரமான ஒரு காசு. ஓகே. அது நீ எக்கனாமி படிச்சிருந்தாலும் நல்லா புரியும். நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு காசு, செகண்ட்ஸில் காசு, அந்தளவுக்கு ஒரு வேல்யூபுளாக இருக்குது. அதனால் நிறையா காசு சம்பாதிக்கலாம், நிறையா பேருக்கு வேலை கிடைக்கும், அவங்களோட வாழ்வாதாரம் மாறும். அதே சமயத்தில் சென்னையில் நான் ஸ்டே பண்ணால் அங்கேயும் படிக்கலாம். எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது சென்னையில். ஓகே. ஆனால் ஒரு கார்டியன் தேவைப்படுறாங்க. இப்போ அந்த சூர்யா ஜோதிகா தான் எனக்கு வந்து கேர் செஞ்சுக்கிறேன் அப்படின்றாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு ஒரு மெச்சூரிட்டியான ஒரு ஸ்டேட்டஸில் இருப்பாங்க. அவங்களாம் வந்துட்டு நேரில் சந்தித்து ஒரு அவங்க வீட்டில் நான் போய் ஸ்டே பண்ணுறது, இதெல்லாம் ஒரு ஸ்பேஸ் டைமில் ஒரு கேப் இருக்குது. அந்த கேப் வந்து எத்தனை மாதம் ஆகுன்றது நம்ம சொல்கிறதுக்கு கொஞ்சம் இவ்வளோ மாதம் ஆகுன்றது நம்ம கரெக்டாக சொல்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு. ஓகே. அதனால் மெட்ராஸில் ஸ்டே பண்ணால் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அடுத்து யதார்த்த ரீதியாக ஒரு வேளை அண்டர் ஒர்க் அமௌண்ட் கிடச்சிது அப்படின்னா நான் வந்து யூஎஸ்ஏவில் போய் ஸ்டான்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் படிக்கலான்னு இருக்கேன். ஓகே. ஏன் அப்படின்னா நான் எதிர்பார்த்தேன் ஸ்டான்ஃபோர்டு யூனிவர்சிட்டி ஒரு பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு. ஆனால் உண்மையாலுமே ஒரு எனக்கு நான ஒரு பதம். ஓகே. ஆனால் அவங்களோட அணுகுமுறை வந்துட்டு ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் நான் ஸ்டான்ஃபோர்டில் படிக்கிறது எனக்கு ரொம்பவே ஒரு நல்லா இருக்கும்னு தோணுது. அதுக்கப்புறம் எம்ஐடியில் படிக்கலாம், அங்கேயே ஹார்ட்வர்டில் படிக்கலாம். மொத்தத்தில் அங்கே இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் இல்லாமல் வேறு லெவலில் இருக்குது. ஓகே. இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்தவங்க என்னங்க சாதிக்க போகிறோம், என்னங்க பிரயோஜனமாக இருக்குது கேட்டிங்கன்னா படிப்பு தான் பிரயோஜனம். உண்மையாலுமே கல்வி கற்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் மாதிரி. ஓகே. இந்த உலகத்தில் பிரயோஜனமான ஒரு விஷயம் என்னென்னா அது படிப்பு தான். ஓகே. அவ்வளோ அருமையாக இருக்குது எஜுகேஷன் சிஸ்டமே. அதனால் நான் போய் ஸ்டான்ஃபோர்டில் ஒரு 4-5 வருஷம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்ஐடியில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹார்ட்வேரில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கேம்பிரிட்ஜில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டியூக்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, ஆட்லின்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில யூனிவர்சிட்டிலாம் இருக்குது, அங்கெல்லாம் போய் படிக்கலான்னு இருக்கேன். இதெல்லாம் எண்டர் ஒர்க் அமௌண்ட் கிடச்சிது அப்படின்னா சாத்தியமாகும். ஓகே. அதே சமயத்தில் இந்த பேபாலில் இந்த வீடியோ கேம்ஸ் கம்பெனிஸ்லாம் ஓரளவு காசு கொடுத்தா கூட உடனடியாக நான் போய் ஸ்டான்ஃபோர்டில் போய் சேர்ந்துக்குவேன். அங்கே போய் படிக்கலான்னு இருக்கேன். அப்பப்போ ஷூட்டிங் தேவைப்படுறப்போ வந்துட்டு நான் ஓரளவு தோது பார்த்துக்குவேன். ஓகே. இன்னும் அனிமேஷன்லாம் இருக்கிறனால விஎஃப்எக்ஸ்லேயே நான் ஒரு முழு மூவியுமே நான் விஎஃப்எக்ஸ்லேயே கூட எடுத்துருவேன். ஓகே. எனக்கு தெரியும் ஒரு டேரக்டராக இருக்கனால எந்த லொக்கேஷனுக்கு எப்போ போகணும், எப்படி நம்ம வந்துட்டு அந்த ஷெடியூல் அமைக்கணும், எப்படி அந்த மூவி முடிக்கணும் அப்படின்ற எல்லாமே தெரியும். அதனால் எல்லாமே தோது அமைச்சிக்குவேன்.
அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு சில மூவிஸ்லாம் ரொம்ப நாள் முன்னாடி புக் பண்ணியிருந்தேன். அந்த மூவிஸ் எல்லாமே நான் அதாவது இந்த குமரி கண்டம் ஆகட்டும், இன்னும் ஒரு சில இதிகாசங்கள் படங்கள் ஆகட்டும், இந்த மாதிரி மூவிஸ் எல்லாமே அந்த பாகுபலி படம் மாதிரி ஒரு 1000 கோடி 1500 கோடி சும்மா 2 3 4 5000 இந்த மாதிரி கோடிக்கணக்கில் செலவு செஞ்சு படம் எடுக்கலான்னு இருக்கேன். ஓகேனா அந்தளவுக்கு ஒரு தரமான ஒரு மூவியாக இருக்கும். ஓகே, இதெல்லாமே ரியாலிட்டியில் ஈஸியாக சாத்தியமாகும். ஓகே, இப்போது பில்கேட்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் ஃபேமிலியோடு இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க நாடு அவங்களுக்கு சாதகமாக இருக்குது. அவர் தான் அந்த நாட்டுக்கே ராஜாவாக இருக்கார். அப்படின்றப்போ சரி, நம்ம ஒரு இத்தனை மில்லியன் கேஷோ இத்தனை பில்லியன் கேஷோ கொடுத்தா அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்றத அவங்க நினைப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நிலவரம் பார்த்துட்டு நிலமை எப்படி இருக்கே அப்படின்னு யோசிச்சு தான் இவ்வளோ நாளாக அவங்க அமௌண்ட் கொடுக்காமலே இருந்தாங்க. ஓகே, ஆனால் இப்போ எல்லாமே அமைச்சிருக்கேன். ஒரு வேளை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நான் யூஎஸ்ஏ போகிறது அப்படின்றது சரியாக இருக்கும். இந்த போர் எல்லாமே உடனே நிறுத்தப்படும். ஓகே, நான் அப்ரா கண்டிஸ் போயிட்டு அப்படின்னா எல்லா போருமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எல்லோரும் அவங்களோட வாழ்வியலை வேக வேகமாக மேன்மை நிலைக்கு கொண்டு போயிட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாமே சால்வ் ஆகும். நிறையா ரிசர்ச்லாம் இருக்குது. மெடிக்கல் இண்டஸ்ட்ரியை நான் நிறையா வகையில் மாற்றலான் இருக்கேன். அது நிறையா ரிசர்ச் வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் நான் அப்ளை செஞ்சுட்டு எல்லாத்துக்குமே நான் தீர்வு கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, அதனால் ஸ்டேட்டஸில் ஃபேமிலி நாட் சப்போர்ட்டு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஏழ்மை நிலையில் தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்ககிட்ட நம்ம உதவி எதிர்பார்க்குறதும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அதனால் இப்போதைக்கு என்னுடைய கம்பெனியோ, என்னோடய பர்சனல் அசிஸ்டண்ட்டோ, என்னோடய ஸ்டூடியோவோ, என்னுடைய வீடியோ கேம்ஸ் கம்பெனியோ, என்னோடய என்டர் ஒர்க் அமௌண்ட்டோ கிடைச்சா மட்டும்தான் எனக்கான ஒரு லைஃப் ஸ்டைல் அமையும். ஓகே, அல்லது கரப்பாம்பூச்சி ஓரளவு மனம் திருந்தி எனக்கு ஓரளவு அமௌண்ட்டு செஞ்சு கொடுத்தாலும் எனக்கான ஒரு பாதை அமையும். ஓகே, ஆனால் இருந்தாலும் ஒரு சரியான தீர்வு அப்படின்னா சென்னை, யூஎஸ்ஏ. சரி, ஒரு தற்காலிக தீர்வுனா கூட ஏதோ ஒரு அமௌண்ட் செஞ்சு கொடுத்தா கூட நான் கொஞ்ச நாளைக்கு போய் ஒரு வேலை செய்வேன் அப்படின்னா கூட அமைச்சிக்கலாம். ஓகே, சரி, அவ்வளோதான் ஸ்டேட்டஸு. ஒரு வேளை நம்ம ஸ்டேட்டஸ் சொல்லலை அப்படின்னா எதுதான் நினச்சிக்குவாங்க. நம்ம நிலவரம் சொன்னால் தான் அவங்க ஒரு படத்தில் புரிஞ்சுக்குவாங்க. ஓகே, அடுத்து இந்த 7th டைமென்ஷனில் ஸ்கூல் மேட்டில் ஒரு சில பேர், இந்த மனோசக்தி ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. அவங்களாம் கலை, அவங்க பேர்லாம் சரியாக ஞாபகம் இல்லை. ஒரு சில பேர்லாம் இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கே சங்கட்டமாக இருக்குது. ஏன்னா ஃபேமிலின்றது எனக்கு சரி கிடையாது. நான் இன்னும் சம்பாதிக்க வேண்டிய தொகை எவ்வளவோ இருக்குது, ஆனால் கிடைக்கும். ஆனால் நான் சம்பாதிச்ச தொகையும் எனக்கு கிடைக்கிறது கொஞ்சம் பதத்தில் தான் இருக்குது. அதாவது என்ன தகவல் அப்படின்னா, இப்போ நானே டேஞ்சர் ஜோனில் தான் இருக்கேன். அதனால தான் உங்களுக்கு கேர் செஞ்சுக்கிறதுக்கு நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். ஓகே, நான் ஓரளவு ஒரு சேஃப் ஜோனில் இருக்கேன் அப்படின்னா ஓகே, என்னை சார்ந்து உள்ளவங்க எல்லாத்தையும் நான் ஓரளவு கேர் செய்யலாம். ஓகே, அடுத்து இந்த மூவி புக் பண்ணுறது, இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கிறது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டான ஒரு விஷயம். ரொம்ப அப்படியே ஒரு மென்மையான ஒரு நிலை. இந்த பைபிளில் நீங்கள் படிச்சிங்கன்னா ஆண்டவர்கிட்ட இந்த குழந்தைங்கள விடுங்க, அந்த குழந்தை மனநிலையில் இருக்கிறவங்க தான் பரலோகத்துக்கு வர முடியும் அப்படிம்பாங்க. அந்த குழந்தை மனநிலைக்கு நம்ம மாறி அதை ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கணும். அப்போ தான் சாத்தியமாகும். ஆனால் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, கொடுமைப்படுத்துவாங்க, சித்திரவதைப்படுத்துவாங்க. அதனால் யாருங்க இதெல்லாம் போய் படிக்கிறது? எல்லாம் அப்போவே படிச்சிருக்கணும். இப்போ படித்து என்ன பிரயோஜனம்? ஆனால் இப்போவாது படித்தா தான் நமக்கு ஃப்யூச்சரு. எவ்வளோ அதுலேயும் நிறையா விஷயம் இருக்குது. அது எஜுகேஷன் சிஸ்டம் அப்படி இருக்குது. என்ன பண்ணுறது? 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படித்து ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ், அப்போ இருந்த சூழ்நிலை அப்படி, அப்போ இருந்த கல்வித்தரம் அப்படி. ஓகே, அதனால் இந்த பள்ளிக்கூடத்தில், இந்த கல்லூரிகளில் சரியான ஆசிரியர்களை மட்டும்தான் தேர்வு செய்யணும். தரமில்லாத ஆசிரியர்களுக்கெல்லாம் நீங்கள் வேறு ஏதாவது பார்த்துங்கன்னு சொல்லி அமுச்சு விட்ருணும். ஓகே, இப்போ நான் ஒருத்தன் மட்டும் கிடையாது, என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. பள்ளிக்கூடத்தில் படித்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் யதார்த்தமான ஸ்டேட்டஸ் இப்படி தான் இருக்குது. இந்த ரணம் எல்லாத்தையும் சமநிலைப்படுத்திட்டு எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்குது, வாழ்வியல் சுதந்திரம் இருக்குது. ஒருத்தருக்கு ஒரு டீச்சர் ஜாப் தோதாகலை அப்படின்னா அவங்க வேறு ஏதாவது தொழில் செஞ்சாங்கன்னா பல மடங்கு லாபம் சம்பாதிப்பாங்க. ஏன் இன்னொருத்தரோட வாழ்க்கையை கெடுக்கணும்? ஓகே, அதனால் எல்லாருக்கும் ஒரு பதம் இருக்குது. அந்த பாத்தில் பார்த்தா தான் நன்மை. ஓகே, சரி, அடுத்து என்ன அப்படின்னா ஒரு 2 மூவி அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு சில ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். அடுத்து
இன்னும் நிறையா ஒரு நாளைக்கு ஒரு 5 மூவியாவது புக் பண்ணால் தான் கர்மாவெல்லாம் சால்வ் ஆகி அடுத்தடுத்த படிநிலைக்கு தோதாகிற மாதிரியான ஒரு பதம் அமையும். அதுக்காக கொஞ்சம் உழைக்கணும். ஓகே. அந்த உழைக்கிற நேரத்தில் பட்டர்ஃப்ளை அட்டாக் செய்யாமல் ஒரு ஒற்றுமையாக முன்னேறி போகணும். ஒருத்தர் துன்புறுத்திட்டு இருந்தேன் அப்படின்னா அதிலே காலதாமதமாகுது. அதனால் வேகமாக முன்னேறணும். அதுக்கு ஒற்றுமை தேவை. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு அப்படின்றது தான் ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை. ஓகே. சரி, நன்றி, வணக்கம், பாய்.